இப்போ யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ உங்களோட உறவில் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எனர்ஜி சடனாக ஒரு பிரிவு எதிர்பார்க்காம உங்களுக்குள்ள ஒரு பிரிவு எதிர்பார்க்காத உண்மை வெளியில் வந்ததா, எதிர்பார்க்காம நீங்கள் பிரிஞ்சு போயிட்டீங்களா, சடனாக ஏதோ ஒரு விஷயம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நடந்துட்டுதா. ஸோ அவங்களுக்காகத்தான் இந்த ரீடிங். இந்த பிரபஞ்சம் உங்களோட லைஃப்பில் என்ன நடந்தது, நீங்கள் அடுத்த கட்டம் என்ன செய்ய வேணும், என்ன மாதிரியான வாய்ப்புகள் உங்களை பாதையிலே இருக்குது தெரிஞ்சு கொள்ளலாமா. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நபர் ரொம்ப ஒரு அட்ராக்டிவான பர்சன். அவங்க பக்கத்தில் இருந்தால் அவங்களோட கதையை கேட்டுகிட்டே இருக்கலாம். அவங்க என்ன கதைச்சாலும் ஒரு ஈர்ப்புத்தன்மை ஒன்று இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. மோஸ்ட்லி இது ஆணாக தான் பார்க்குறேன். ஸோ அவங்க ரொம்ப ஒரு அட்ராக்டிவான பர்சனாக இருப்பாங்க. அதோட கொஞ்சம் திமிரும் ஈகோவுமே இருக்குது. ஒரு நெருப்பு எனர்ஜி தெரியுதுங்க. நெருப்பு நாங்கள் அதை ஒரு தீபமாகவும் யூஸ் பண்ணலாம், ஒரு இடத்தை அழிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம்ன்றதுலாம் இருக்குது. ஸோ அந்த எனர்ஜி இங்கே என்ன மாதிரி அந்த ஈகோவால் உங்களுக்குள்ள ஒரு திமிரால் ஒரு பிரிவு வந்த மாதிரியும் எனக்கு இங்கே பார்க்கும்போது தெரியுது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு விஷயம், மறைக்கப்பட்ட விஷயம், ஏதோ ஒரு விஷயம் வெளியில் வந்திருக்கு. அல்லது ஒருத்தங்க ரொம்ப சீட் பண்ணியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு துரோகம், நம்பிக்கை துரோகம், முதுகில் கொத்துன மாதிரியான ஒரு ஃபீல் உண்டு எனக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணின மாதிரி இங்கே தெரியுது. ஏதோ உங்களோட உறவில் நடந்த பிரச்சனைகள் போய் அல்லது ஒரு உண்மை வெளியில் வந்தது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ ஒரு பிரச்சனையாக இருக்கிற மாதிரி நீங்கள் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்துக்கிட்டு நான் நீங்கள் பார்க்குறேன். ஆனால் உங்களோட நபர் நீங்கள் வெயிட் பண்ணுறார். அவர்கிட்ட ஈகோ ஏதோ ஒரு விஷயம் வெயிட் பண்ணுறார். நீங்கள் ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணுவீங்களா, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுவீங்களா, இல்லாட்டி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி டெய்லி உங்களை பார்த்துட்டே இருக்கிறார். நீங்கள் என்ன மூவ் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லி உங்களை நோட் பண்ணிகிட்டே இருக்கிறார். பட் அவர் எந்த முடிவும் எடுக்கல, எந்த ஸ்டெப்பும் எடுத்து வைக்கலைன்ற மாதிரி தான் நான் நீங்கள் பார்க்குறேன். அதோட நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. உங்களோட பழைய நினைவுகள், உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றின எண்ணங்கள் உங்களை ரொம்ப தாக்குது. இப்படியெல்லாம் நடந்துட்டுது, இப்படி ஒரு துரோகம் நடந்துட்டுது, இப்படி ஒரு ஏமாற்றத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி நீங்கள் அதை நினச்சி ரொம்ப கவலைப்படுற மாதிரியும் அந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை ஒரு விதமான சொல்ல முடியாத ஃபீலுக்குள்ளே வச்சிருக்கிற மாதிரி, நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி மூவ் பண்ண முடியாத மாதிரி இருக்கிறதையும் நான் நீங்கள் பார்க்குறேன். என்ன செய்ய வேணும், அடுத்தது எப்படி என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் தத்தளித்து குழம்பி ஒரு குழப்பத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இங்கே தெரியுது. ஸோ நீங்கள் ஒரு துரோகத்தை சமாளிச்சிட்டீங்க, ஒரு ஏமாற்றத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது தெரிஞ்சே தான் நடந்திருக்கு, தெரியாமல் இல்லை. உங்களை ஹர்ட் பண்ணுறோம், உங்கள்கிட்ட இருந்த ஒரு விஷயத்த ஒரு ஃபீலிங்ஸ் எடுக்கிறோம் தெரிஞ்சு அந்த நபர் உங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் உங்களை காயப்படுத்தின மாதிரி தெரியுது. ஆனால் நீங்கள் தான் உண்மையான அன்பை கொடுத்துட்டேன், உண்மையாக நம்பிக்கை வச்சுட்டேன்னு சொல்லி நீங்கள் தான் கவலைப்பட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த நபர் அதை நினச்சி கவலைப்படையில்லைன்ற மாதிரி நான் நீங்கள் பார்க்குறேன். ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் வருது. உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு இன்னொரு விஷயமும் ஒரு காரணமாக தெரியுது. ரிலீஜியஸ் விஷயமான சாதி, மதம், உங்களோட நம்பிக்கை, உங்கள் குடும்பத்தோட நம்பிக்கை, இல்லாட்டி அவங்க குடும்பத்தோட நம்பிக்கை ஏதோ ஒரு விஷயம் இங்கே தடையாக இருக்கிறத நான் பார்க்குறேன். ஏதோ ஒரு சமயம், குடும்பம், கட்டுப்பாடு சம்மந்தமான விஷயமும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை, சில பேரோட ரிலேஷன்ஷிப்பை பிரிச்சிருக்கலாம்ன்ற மாதிரியும் இந்த கார்ட்ஸில் எனக்கு தெரியுது. முழுசாக உங்களோட ரிலேஷன்ஷிப் பிரிஞ்சு போயிட்டுதா, இனி இவ்வளவும் தானா, இதை தாண்டி என் ரிலேஷன்ஷிப்பில் அடுத்த கட்டம் இல்லையா என்று சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட கையில் இந்த பிரபஞ்சம் ஆப்ஷன் தந்திருக்கு, உங்களுக்கான வாய்ப்புகளை தந்திருக்கு. நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க உங்களோட கையில் தான் வாய்ப்பு இருக்குது. இந்த காடை பாருங்க, உங்களோட கையில் உலகமே இருக்குது. ஸோ உங்களோட கையில் தான் உங்களுக்கான வாய்ப்புகள், உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நீங்கள் என்ன அடுத்த கட்டம் முடிவெடுக்க போகிறீங்கன்னு உங்களோட கையில் இருக்குது. நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்கன்றதெல்லாம் அடுத்த கட்டம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் நம்பிக்கையும் ஃபுல்லாக நீங்கள் வேண்டாம் விட்டுட்டேன்னு சொல்லி நினைச்சிங்கண்டா இந்த ரிலேஷன்ஷிப் ஃபுல்லாக முடிஞ்சது, இல்லை இதை விட்டுறக்கூடாது கண்டினியூ பண்ண வேணும்னு சொல்லி நினைச்சிங்கண்டா அதுக்குரிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஏமாற்றம் போய் ஏதோ ஒரு விஷயம் துரோகம் நடந்திருக்குது, அது உண்மைதான். ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வைக்கணும்னு நினைக்கிறீங்க, மூவ் பண்ணுறீங்க, மூமெண்ட் இருக்குது, குழப்பத்துலேருந்து வெளியில் வாரீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஹீலிங்கான டைம். இந்த ஹீலிங் எடுத்துக்கொள்ளுங்க. ஹீலிங் எடுத்துட்டு அதுக்கு பிறகு ஹீலிங் முடிஞ்ச பிறகு உங்களோட கையில் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. நீங்கள் என்ன டிசிஷன் மேக் பண்ண போகிறீங்க, உங்களுக்கான வாய்ப்பு என்ன. நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது ரீயூனியன் நல்லா இருக்கும், அல்லது பிரிஞ்சு போகணும் நல்லா இருக்கும்னு மாதிரி இருக்கும். பட்
அதில் சில விஷயங்கள் உங்களுக்கு எது உண்மையாகவே நல்லதுன்னு சொல்லி நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ஹீலிங்கை முடிச்சு வந்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு அதை கண்டுகொள்ளலாம்ன்ற மாதிரி நான் இந்த கார்ட்ஸில் பார்க்குறேன். ஸோ பாசிட்டிவாக இருங்க. உங்கள் லைஃப்பில் நிறைய பாசிட்டிவான மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு இருக்குது. ஸோ பாசிட்டிவ் திங்கிங்கும் நம்பிக்கையும் தான் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு சூப்பரான ரொமான்டிக் பார்ட்னரை இழுத்து தரமன்ற மாதிரி இந்த கார்ட்ஸில் பார்க்குறேன். ஸோ நம்பிக்கை வைங்க. நம்பிக்கையும் பாசிட்டிவான எண்ணமும் உங்களுக்கு ஒரு சூப்பரான வாழ்க்கையை லவ் லைஃப்பை எடுத்து தருமானு தான் இந்த கார்ட்ஸில் இருக்குது. ஸோ இது ஒரு ஜென்ரலான ரீடிங். நோ கண்டெக்ட் சுச்சுவேஷன். யாரெல்லாம் சடனாக உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நோ கண்டெக்ட் சுச்சுவேஷன் வந்துட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம ஒரு மின்னல் அடித்த மாதிரி சலாரன்னு எல்லாமே போயிட்டுது நினைச்சிங்களா, அவங்களுக்கான மெசேஜ் தான் இது. ஸோ இப்போ நீங்கள் ஹீலிங் ஸ்பேஸில் இருக்கிறீங்க, ஹீலிங் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து என்னன்னு சொல்லி ஹீலிங் முடிச்சதுக்கு அப்புறமா யோசிங்க. உங்களுக்கான வழியை இந்த பிரபஞ்சம் காட்டும். உங்களோட தான் இந்த பிரபஞ்சம் இருக்குதுன்னு சொல்லி இந்த மெசேஜில் பார்க்குறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் இப்போ நீங்கள் இந்த ஹீலிங்கோட சேர்த்து ஹோப்போனோ ப்ரேயரையும் எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான வழிகாட்டுதல் கிடைக்கும். சூப்பரான ஒரு தெளிவு ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது உங்களுக்கு எப்பப்பெல்லாம் முடியுதோ எத்தனை தரம் வேணுமானாலும் சொல்லுங்கள். இல்லாட்டி ஹோப்போனோ ப்ரேயர் வீடியோஸாக இருக்குது. ஸோ நீங்கள் நித்திர கொள்ளும்போது அல்லது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அதை போட்டுட்டு ஸோ அதை லிசன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, தெளிவு, ஒரு அமைதி, நீங்கள் ஒரு மாற்றம் பார்ப்பீங்க. ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் forgive me, I love you, thank you. I am sorry, please forgive me, I love you, thank you. I am sorry, please forgive me, I love you, thank you. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேடம் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி டேரோ ரீடிங் அண்ட் யூனிவர்சிட்டி கைடன்ஸ்லாம் சந்திக்கலாம். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரீடிங் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள்.